என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாலையாவது குடிங்க. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. சின்ன பிள்ளைல குடிச்சது. இப்படி வெக்கப்பட்டு இருந்தா எப்படிங்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பழம் எதுக்கு வச்சிருக்கு? சாப்பிடுறதுக்கு. இந்த பாய் எதுக்கு போட்டிருக்கு? படுக்கிறதுக்கு. உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுக்கட்டுமா? உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா? ஐயோ எனக்கு இதாங்க ஃபர்ஸ்ட். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட். அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா? செய்றேன். முதல்ல கையை எடுங்க. கையில தனியா எடுக்க முடியாதுங்க. ஐயோ கையை தூக்குங்க. தூக்கினேன். அப்படியே என்ன கட்டி பிடிங்க. முடிச்சுக்கினேன். அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க. சின்ன முத்தமா பெரிய முத்தமா? சரி உங்களுக்கு பெருசா தான் தேவைப்படும். யார் அவன்? என்னங்க இது துபாயில ஷேக் பண்ண மாதிரி இருக்கு? என்ன கிணறு வெட்டிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே நான் உன் மாமா. மாமா என்னங்க மாமா இந்த நேரத்துல? மருமகளே தப்பா நினைக்காத, நான் அவரை பார்க்கணும். அவரா? யார் அது? என் மகனை நான் அவரு இவருன்னு தான் சொல்லி பழக்கம். நான் எங்க அப்பாவை வாடா போடான்னு சொல்லித்தான் பழக்கம். எப்படி எங்க குடும்பம்? நல்ல குடும்பம். இப்படி குடும்பத்துல இந்தியாவில பாத்திருக்கவே முடியாது. மாமா நீ கொஞ்சம் உட்காருமா. நைனா என்னடா அப்பா? பான்சி டப்பா. மகனே நைனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க. திருப்பி கொடுக்கணுமா? அது இல்லைங்க, நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறம் வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோன்னு விக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. எது ஊசி பாசி விக்கிறதா? ஐயோ அது இல்லைங்க, நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம். கவலைப்படாரா, நான் தூங்கவே மாட்டேன். சொல்லும் போதே கொட்டா விடுறீங்களே. நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்னு சமாளிக்கிறேன். ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவை உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம். இவன் வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு தூங்கிட்டியா? அப்போ நானும் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சுக்கிறோம். நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது. நைனா அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தேடுறீங்களே நைனா. அப்பா பொண்டாட்டிய காணடா. பொண்டாட்டியா காணாமா? கல்யாணிய காணடா. ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள். ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? பொண்டாட்டி காணோம்னா அப்பா. காசு தொலைஞ்சு போனா தேடலாம், பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா? அஞ்சரப்பட்டியில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பார்த்துட்டேன். சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி பாப்போம். சரி வாடா. கல்யாணி கல்யாணி எங்கேயும் நாய் மாதிரி மோப்பம் பிடிக்க. எங்க எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? பாக்கலையே. ஏங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? அப்பா என் பொண்டாட்டிடா. அப்பா எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா? சிகப்பா ஒல்லியா இருக்குமே. ஆமா. ஒத்த ஜடை போட்டிருக்குமே அதானே? ஆமா அதே பொண்ணுதான். பாத்தியா? இல்லையே, காலையில கல்யாணத்துல பார்த்ததுதான். மடசாமி. மடசாமி இல்ல மாடசாமி. என் வாயில அப்படிதான் வரும், அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா. சம்மந்தி மாமா. சம்மந்தி மந்தி. என்ன மாப்பிள, என்ன சம்பந்தி அர்த்த ராத்திரி இல்ல? உன் பொண்டாட்டிய காணோம்யா? என் பொண்டாட்டி காணோம்டா. என் மகன் பொண்டாட்டிய காணோம்யா? என்ன யோசிக்கிறீங்க? இங்க வரலையே, எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம். வாடா. அப்பா இங்க புருஷ மட்டும் 2 பேர் படுத்து கிடக்காங்க. இவங்கள்ட்ட கம்மா. ஏங்க என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா? ஐயோ யாரையும் பாக்கலையா? பாக்கலையா? சரி. அப்பா என்ன ஏன் பொண்டாட்டி? என்ன முதல்வர் இங்க நடக்குது? ஐயோ நான் இல்லடா, இல்ல ஒருத்தன். ஐயோ என்னங்க நைனா, ஆரம்பத்துல இருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு. என்னங்க நைனா? இவ எனக்கு வேணவே வேணாண்டா. ஏங்க நைனா? இவளுக்கும் அவனுக்கும் ஏன் ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு. அதான் கட்டில படுத்திருக்காங்க. மாப்ள இந்த சின்ன விஷயத்தை போய் பெருசுபடுத்துறீங்களா மாப்ள? இது சின்ன விஷயமா? ஏயா கட்டினவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டில வந்து படுத்திருக்கா? இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டேன்னா உள்நாக்கு ஜூன்னு இழுத்துருவேன். இல்லைங்க, உள்நாக்கே இல்லைங்கிறியா? அது இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எது கள்ளக்காதல் இருக்கிறதா? இல்ல இல்ல, என் பொண்ணுக்கும் இவர் மாதிரியே ஒரு பையனே இருக்காங்கறியா? அது இல்லைங்க, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க. ஏத்தணும்னா
இதை ஏன் முன்னாடியே சொல்லல? அப்படியே நானே ஏத்துறேனா? இதை ஏன் நீ முன்னாடி சொல்லல? அதுவும் சரிதான். அடுத்தவன் பொண்டாட்டிக்கிட்ட போய் நீங்க படுத்தீங்க. இப்ப உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க கிட்ட போய் படுத்த உடனே உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? முட்டையிடுற கோழிக்குத்தான் அது தெரியும். என்ன தெரியும்? ரொம்ப முக்கியம். தன்வினை தன்னை சுடும். இது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓட்டப்பம் வீட்டை சுடும். இது வேற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திருக்குறள்ல படிச்சிருக்கானே. அப்பா நீ 1000 தான் சொன்னாலும் இவளை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏங்க நைனா? குளிச்சுட்டு வந்தா தான் ஏத்துக்குருவேன். மருமகளே, என்ன மாமா? இங்க ஒண்ணும் தப்பு நடக்கலையே. தப்புக்கு இப்ப எதுவும் நடக்கல மாமா. சரி வா, வீட்டுக்கு வந்து ஒரு 2 தண்ணியில குளிச்சுட்டு திருப்பியும் முதலுறவு நடத்துங்க. சரி சரி வாங்க போலாம். அப்பா மருமகளே, இன்னொரு 2 தண்ணியில குளிக்கணும் போல இருக்கே. இவரு கைய புடி. வேண்டாம் மாமா. என்னங்க? என்ன என்னவா? உலகமே இடிஞ்சு விழுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா? இங்கேயே நான் படுத்திருக்கேன். ஐயோ, இது யார், உங்க வீடா? எங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம்னா இது கேடு கெட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கு. தலையப்பார் பிறை நிலா மாதிரி.